ஜனநாயகம் படம் பார்ப்பீங்களா? ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது ஜனநாயகம் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர். அப்போ ஜனநாயகம் படம் பார்க்குறவங்களாம் ஜோக்கர் அப்படின்னா ஜனநாயகனுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்கூரி அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வரீங்க. அப்படின்னு சொன்னால் இப்போது இது நீட்டுக்கு எதிரான ப்ரொட்டஸ்டா, இல்லை டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு போகுதா, இல்லை செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமீர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்களா? அப்படின்னும் போது விஜய்க்கு எதிராக பேசினாலே அவங்க டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ப்ரௌட் கொத்துஸ்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. நம்ம என்னத்த சொல்கிறது, அவங்களே தான் சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இதில் ஜேம்ஸ் வசந்தன் அவர் பேசினதையும் நான் பார்த்தேன். அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே அவரோட யூடியூப்ல மற்ற 2-3 இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அப்படி வந்து கொந்தளிச்சிருக்காரு. ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டு இல்லை அவருக்கு ஸ்டாலின் தோத்துட்டாருன்ற வருத்தத்தை விடவும் விஜய் ஜெயிச்சிட்டாருன்ற ஆத்திரம் தான் ஜாஸ்தி இருந்ததை நானே பார்த்தேன். பக்கா டிஎம்கேவோட பியூர் கொத்தூஸாக நான் வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை பார்த்தேன். அப்படி அந்த இன்டர்வியூஸ்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவர் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. திருப்பி ஜனநாயகன் நான் கேட்குறேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயத்தை எடுத்து பேசும்போது ஏன் ஜனநாயகன் உள்ளே வருது? அப்போ கட்டா குஸ்தியும் உள்ளே வரணும்ல, ரெட் ஜெயின் பிக்சர்ஸும் உள்ளே வரணும்ல, கூலி படமும் உள்ளே வரணும்ல, அதெல்லாம் வராமல் ஜனநாயகன் மட்டும் வருது. அப்படின்னா நீங்கள் டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறீங்க. சிஜேபி பண்ணது அவங்களுக்கான தெளிவான கிளாரிட்டியோட பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை அந்த கவர்மெண்ட்டில் நடந்த தப்புக்கான அகெயின்ஸ்டாவோ ஒன்று பண்ணாங்க. அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதில் அவங்க நினச்சதையும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ணது அந்த ப்ரொட்டஸ்ட்குள்ளே உங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா உள்ளே விட்டு இன்டென்ஷனாக ஜென்சி டிஎம்கே உள்ளே போனதும் அதை காரணமாக வச்சு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒன்று நீங்கள் ஆரம்பித்ததும் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கான விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அது ஸ்டூடெண்ட்ஸில் அதில் உள்ளே விட்றீங்க. அப்போ அவங்க சனம் அவர்கள் உள்ளே போனது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொடெஸ்ட் நம்பி உள்ளே போயிருக்காங்க. ஆனால் உள்ளே நடந்த அந்த மைக்கு பிடுங்கின விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே இது பொலிட்டிக்கல் அஜெண்டா, இது சரியாக வராது, இது கூப்பிடல அவங்களா போயிருக்காங்க. ஸோ அவங்க இதை நம்பி ஏமாறாதீங்க. இது பியூர் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்குது. இது நான் எந்த கட்சி சார்பாகவும் பேசலை. ஆனால் அதே சமயத்தில் இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்டுன்னு நம்பி வந்தது என்னோட தப்பு தான். ஆனால் இங்கே நடக்கிறது வேறு விதமாக இருக்குது. என்னோட பேசுகிற மைக்கையும் பிடிங்கிட்டாங்கன்னும் போது கொத்துசெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சனம் பேசும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தப்பான ஒரு இதையும் காட்டியிருக்காரு, சைகையும் காட்டியிருக்காரு. அன்றைக்குமா ஒரு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட், தெரியல. ஸோ தப்பான ஒரு இதையும் காட்டியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஜனநாயகனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதை பிடிக்கும், அவங்க படம் பார்த்தாங்கன்னு சொன்னோன்னே அந்த மைக்கு பிடுங்கின ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் விஜய் சாருக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை விட்டுறீங்க. அங்கே இருக்கவங்க யார்? ஏன்னா இப்போ ஓட்டு போட்டதே முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜனநாயக ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சாருக்கு. அப்படின்னும் போது ஜென்சி கிட்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திருப்பி திருப்பி ஜென்சி கிட்ஸை முட்டாள்னு சொல்கிறீங்களா, இல்லை லேடிஸை ஜோக்கர்னு சொல்கிறீங்களா? இந்த படம் பார்த்ததுனாலே ஓட்டு போட்ட மக்களை தற்கூரின்னு சொல்கிறீங்களா? இதில் இன்னொருத்தர் அவர் சொல்கிறார், ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தலித்துன்னு ராஜ்மோகன் அவர்கள் தன்னை சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் தலித்துன்னு அவர் வின் பண்ணுற வரைக்குமே தெரியவே தெரியாது, அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வர வரைக்குமே அவர் தலித்துன்னு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு மற்ற 7-8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. இல்லை வன்னியரசு தான் ஓரளவுக்கு செயல்படுறாரு, மற்றவங்களாம் செயல்படுறாங்களானே தெரியவே இல்லை தலித்துன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு வன்னியரசு அவர்களே பதிலும் சொல்லியிருக்காரு, இல்லை எல்லாருமே அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்களுக்கான விஷயத்தை செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க, இது பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்துக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக வன்னியரசு அவர்கள் மினிஸ்டர் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. விசிகே தான் நடுவில் நல்ல ஜகா வாங்குறாரு. காலைல ஒரு விஷயம், காலைல ஒரு அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாரு, சாயங்காலம் ஒரு அல்ட்ரா பெல்ட்டி அடிக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் தான், ஏன்னா அவர் விசிகே தலைவர். ஸோ ஆனால் வன்னியரசு அவர்கள் அவர் மினிஸ்டர் ஆனதுலேருந்தே அவருக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அவருக்கான ஒரு விஷயத்தை அறிக்கையெல்லாம் விடுறதுலாம் அவர் கரெக்டாக தான் பண்ணுறாருன்னா, இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அமீர் அவருக்கு என்ன ஆச்சு? அவர் திடீர்னு இங்கே ஜனநாயகத்துக்காக ஒரு போராட்டம் நடக்குது, ஆனால் ஜனநாயகன் படத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கூட்டம் போயிருக்கா அப்படின்னா புரியல. அப்போ ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறது அவ்வளோ பெரிய குத்தமா? உங்களுக்கு படத்தை கொண்டாடுறது குத்தம்னா நீங்களும் பட இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் சார் வந்திருக்கீங்க. அவங்க சனம் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் சார் வந்திருக்காரு. அப்போது சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இல்லை டெல்லியிலையோ எங்கே எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் இனிமேல் எந்த படமும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டை கொண்டு வர சொல்லலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூலி படம் வரும்போது துப்புரவு தொழிலாளர்கள் ப்ரொட்டஸ்ட் நடக்க தானே செஞ்சுது. அப்போ ரஜினி சார் படத்தை பிளாக் பண்ணியிருக்கலாமா, வர விடாமல் யாரும் பார்த்துருக்க கூடாதுன்னு? ஏன் அதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணவரே நம்ம பழைய முதலமைச்சர் தானே, முன்னாள் முதல்வர் தானே, இப்போ அவர் எம்எல்ஏ கூட இல்லை சொல்கிறேன்.
கொளத்தூரில் வாங்கின அடிக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது அப்போ சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ கட்டா குஸ்தி வந்துச்சு, டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுப்பா, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கப்பா, அதை போய் யாரும் படம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, உங்கள் ப்ரொடக்ஷனை மட்டும்? அப்போது இது எல்லாமே சுற்றி வளைச்சி பார்த்தா சனம் ஷெட்டி அவர்களுக்கு நடந்த விஷயமோ, ரஞ்சித் அவர்கள் பேசினதோ, அமீர் அவர்கள் பேசினதோ, ஜேம்ஸ் வாசந்தன் பக்கா டிப்பிக்கல் பியூர் டிஎம்கே சப்போர்ட்டர் அவர். ஆனால் பேசுன ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற போர்வையில் உள்ளே வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக நீங்கள் அதை கொண்டு வந்து விஜய்க்கு டிவிகேக்கு அகேன்ஸ்டாக ஒன்று பண்ணுறீங்கன்னா இது டிஎம்கே வெஸ் டிவிகே தான் இந்த ப்ரொட்டஸ்ட் போயிருக்கு. இது இன்னொரு பக்கம் முதல்ல நம்ம வந்து டெல்லிக்கான சப்போர்ட்டுக்கு சிஎம் சார் வாய் திறக்கல. ராகுல் காந்திக்கு மட்டும் வாய் திறந்தார். அவருக்கு மூக்கில் அடிபட்டு ப்ளீட் ஆனப்போ மட்டும் வாய் திறந்தார், அரெஸ்ட் ஆனப்போ வாய் திறந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாய் திறக்கல ஒன்று அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், அங்கே நடந்தது ஃபேர் நீட். எங்களுக்கு நீட் இருக்கட்டும், ஆனால் அது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் ஃபேராக நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுது. நம்ம இங்கே நீட்டே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கான சப்போர்ட் அங்கே சிஜேபி அவங்க வந்து அதுக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அந்த ப்ரொட்டஸ்ட் நடுவில் அவர் சொல்லிட்டார். அந்த ஒரு நடுவில் இந்த 20 நாள்லேயே அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறோம், எங்களோட அந்த ஃபேர் நீட்டுன்ற அந்த பேட் நீட்டுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் எப்பயுமே எங்கள் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு ஒரு கட்சி சார்பாக அவர் சொல்லிட்டார். ராஜ்மோகன் அவர்களுமே இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற நடந்த அந்த விஷயத்துக்குள்ளேயும் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் எங்கள் ஆட்சியில் எப்பயுமே இருக்கும், அது வந்து நீங்கள் நியாயமாக வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை பர்மிஷன் வாங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க செய்றீங்க பேட் நீட்னா அதுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு அவருமே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விஜய் சாருமே ட்விட்டரில் ராகுல் காந்தி விஷயத்துக்கு அப்புறம் அவர் வந்து சொல்லிட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கும், அதே மாதிரி பேட் நீட்டுங்கிறத தமிழ்நாட்டை எப்பயுமே ஆதரிக்கும், நாங்கள் வந்து நீட்டுக்கு ஒத்து போக மாட்டோம் எங்கள் ஆட்சி அப்படிங்கிறதே வேற என்ன சொல்லணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, கையில் பவர் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த வந்து பேன் நீட்டுங்கிற விஷயத்த அது வந்து ரொம்ப பாலிடிக்ஸ்க்கு நடுவில் போயிடுச்சு. இது காங்கிரஸோட ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்போ இருந்தப்போ வந்தது நீட்டுங்கிறது. ஆனுமே அப்போ ஆரம்பித்தது வந்து அந்தந்த ஸ்டேட்டை அந்தந்த அவங்கவுங்களுக்கான டெசிஷனை எடுத்துக்கலாம், நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் நீட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை. பட் ஆனால் அதை வந்துட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான டெசிஷனை அவங்க எடுத்துக்கலாம், அந்த அத்தாரிட்டியை கொடுத்துரும், நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் இதை கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங் மன்மோகன் சிங் இதில். பட் ஆனால் அது அதுக்கப்புறம் சம்மதர் பாலிடிக்ஸில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்களோடது அப்படி இப்படின்னு போய் இப்போ எல்லா இடத்துலையும் வரணும் இந்தியாவில் அப்படின்னும் போது மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் நார்த் இந்தியா ஸ்டேட்ஸோ அகெயின் கர்நாடகாவோ கேரளாவோ அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல அதுக்கெல்லாம். ஏன்னா இப்போ நடந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டில் கூட சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகாலாம் கூட பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து நீட்டை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது ஃபேர் நீட்டாக வேணுன்றது தான் அவங்களோட கோரிக்கை. பட் ஆனால் நம்ம நீட்டே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சிஜேபி நடத்தின இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் போனால் கூட அது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுன்னா அப்போ டக்குன்னு ஒரு கேள்வியை வந்து ஒன்றிய அரசு அப்படி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்கும் நீட் ஓகேவா, உங்களுக்கு வந்து ஃபேர் நீட் வேணும் அவ்வளோதானே, அதை நாங்கள் ஓகே பண்ணிடுறோம், பட் ஆனால் நீட் வரும், நீங்கள் வந்து பேன் நீட் பண்ணக்கூடாது அப்படின்னு டப்பால்னு ஒரு பாலை தூக்கி நம்ம சைட்லேயே போட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ நம்மளா போய் வாயை விட்டு வம்பள மாட்டுற கதையா இது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறன்ற வரைக்கும் ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே டிவிகே கவர்மெண்ட்டோ இல்லை இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ பேன் நீட்டுன்னு ஒன்று பண்ணி எப்படி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக சிஜேபி பண்ணி ஒரு மினிஸ்டர் அவங்களால தூக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு விஷயத்த இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் டிவிகே கவர்மெண்ட்டோ இல்லை நிஜமான ரியல் ஸ்டூடெண்ட்ஸோ ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி ரியல் ஸ்டூடெண்ட்ஸோ நியாயமான விஷயத்தில் சப்போர்ட் பண்ணி பேன் நீட்டுக்கு பண்ணால் அதை கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஆனால் சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளே போய் வம்பள மாட்டுற மாதிரி ஆகும். அப்போ உடனே அங்கே மோடி கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க, அப்போ தமிழ்நாட்டுக்கும் அவங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அதுக்கு என்ன ரீசன்? வெறும்னே அப்போ எங்களுக்கு நீட் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ எங்களுக்கு நீட் ஓகே தான் ஆனால் ஃபேர் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ இது எந்த பிரச்சனையும் இல்லை, இது பேன் நீட்டுக்குள்ளே போகாது அப்படின்னும் போது நம்ம காலங்காலமாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்ல பேன் நீட்டுன்னு, அதை நம்மளே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ண மாதிரி ஆகிடும். நம்மளே கோமாளித்தனமாக போய் ஒரு விஷயத்தை வந்து ஒன்றுமே இப்போ தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் போய் உள்ள இது பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னும் போது இது புரியாமல் அங்கே போயிட்டு இப்போ அப்படி தானே இப்போ பாதி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் பாதி பேர் அங்கே போய் புலம்புறாங்க, நாங்கள் பேன் நீட்டுக்கு வந்தோம், நீங்கள் திடீர்னு ப்ரொடெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போ எங்கள் பேன் நீட்டு கோரிக்கை என்ன ஆகுறதுன்னா அவங்க சொல்லிட்டாங்களே நாங்கள் பேன் நீட்டுக்கு வரல, நாங்கள் ஃபேர் நீட்டுக்கு வந்தோம், ஸோ எங்களது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களது நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு போயிட்டாங்களே. இப்படி தான் கோமாளித்தனமாக நிற்கணும் அப்படின்னும் போது எப்படி அது சிஎம் அவர்கள் வந்து அதுக்கு சொல்ல முடியும்? அவர் சொன்னது காமனாக இருக்கிற விஷயத்தை தான் சொன்னார். ராஜ்மோகன் அவர்களும் அதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ போயிருக்கிறவங்கலாம்
அமீர் அவர்களோ, பாரஞ்சித் அவர்களோ, அதுக்கப்புறம் மத்த டிஎம்கே கொத்துஸ் அந்த ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோ, இந்த மாரி பல பேர் செலிபிரிட்டியா அங்க போய் நின்னு அவங்களுக்கான அட்டென்ஷனை சீக் பண்ணது மட்டும் இல்லாம, இனிமே அவங்களால சினி இண்டஸ்ட்ரியில ஷைன் பண்ண முடியாதுன்ற வைத்தறிச்சலோடையும், அதே மாரி ஜனநாயகன் படம் ஹிட் குடுத்த மாரி இதுக்கு மேல நம்ம எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஹிட் குடுக்க முடியாது. வினோத் அவர்கள் பிரபலமான மாரி இனிமேல் நம்மளால பிரபலம் ஆக முடியாதுன்ற ஏதோ ஒரு இதுல, இல்ல நம்ம கூடவே இருந்த ஒருத்தன் விஜய் சார் படத்துல, நண்பன் படத்துல விஜய் சாரே சொன்ன டயலாக் தான். இவரு விஜய் சார் கூட ஆக்ட் பண்ண ஜீவா சாரான்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் சொல்லுவார், நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பான், ஆனால் அவன் டாப்பில் வந்தால் நம்ம வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோண்டா அப்படின்னு. ஏன்னா விஜய் சார் வந்து அதில் அந்த எக்ஸாமில் வின் பண்ணுவார், இவங்க தான் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு லீஸ்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லும்போது காமெடியாக அந்த ஒரு டைலாக் வராமல் தான். கூட இருக்கிறதுக்கு அவன் வளர்ந்துட்டா நம்மளுக்கு வந்து அது எப்படி ஃபீல் ஆகும்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோன்னு சொன்னோம்ல, அப்படி தான் ஆயிட்டோம் நாங்கள் அப்படின்னு ஜீவா சாரோ இன்னொருத்தரோ யாரும் சொல்லுவாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி இப்போ விஜய் சார் வளர்ந்ததுனால உங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையா, இல்லை இதுக்கு மேலே உங்களால் பெரிய ஹிட்டு கொடுக்க முடியாது உங்கள் பிரச்சனையா, இல்லை நீங்கள் நிஜமாவே ப்ரௌடு கொத்தூசா, என்னதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னும் போது இது நான் அகைன் சொன்ன மாதிரி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேட் நைட்டையும் ஃபேர் நைட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்டையும் ஜனநாயகனையும் கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் செலிபிரிட்டின்ற பேரில் உள்ளே வந்து விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு குரூப் இருக்குன்னா அது ஒரு பக்கம் இல்லை வந்துட்டு இதில் எனக்கு வேற கமெண்ட்ல கல்வி பணி பற்றி பேசுங்க, கல்வி பணி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்வி பணின்னு சொல்கிறக்கூடிய இடத்துல டெல்லியில் நடந்த விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் என்ன. டெல்லியில் நடந்தது பியூர் ப்ரொட்டஸ்ட், அவங்களுக்கான விஷயம். தமிழ்நாட்டில் நடந்தது பியூர் பாலிடிக்ஸ்க்கான ப்ரொட்டஸ்ட். டிவிக்கே அகெயின்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஜென்சி டிஎம்கே உருவாக்குன ஒரு விஷயம். அவங்கள அடித்து துரத்துனது தான் சனம் ஷெட்டி அவர்கள் ஓப்பனாக அந்த ஹிடன் அஜெண்டாவை போட்டு உடைச்சது. இங்கே நடந்தது பொலிட்டிக்கல் அஜெண்டா, இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்னு நம்பி வந்தது என்னோட தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று அங்கே ஒரு காமெடியும் நடந்துச்சு. அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொன்னது ஏஜெண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷனில் அவங்களுக்கே ஒரு ஸ்டைலில் அவங்க ஒன்று சொன்னாங்க. இது பக்கத்தில் இருக்க ஆங்கருக்கு யாருக்கும் புரியல. அவங்க என்ன ஏஜெண்டான்னு சொன்னோன்னே ஏஜென்ட்டுன்னு நினச்சிட்டாங்க ஆங்கர். நீங்கள் எந்த ஏஜென்ட்டு சொல்கிறீங்க, டிவிக்கு ஏஜென்ட்டா டிஎம்கே ஏஜென்ட்டா எந்த ஏஜென்ட்னா இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவங்க ஏற்கனவே சரியான உருன்னு கோவத்தில் இருந்தாங்க சனம் ஷெட்டி. அவங்க வந்து நான் எந்த ஏஜென்ட்டும் சொல்லுங்க, நான் ஏஜென்ட்டா சொன்னாங்க, அஜெண்டா சொன்னாங்க, பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒழுங்காக கேட்டு பேசுங்க அப்படின்னு வேற கோவத்தில் கத்துறாங்க. ஸோ இந்த ஆங்கர் இருக்காங்களே நடுவில் கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே ஏனோ தானோன்னு ஒரு கேள்வி கேட்டு இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரியாமல் பெர்ஸ்பெக்டிவும் புரியாமல் இதுக்கு தான் மேபி சிஎம் அவர்கள் அந்த இவங்களே மீடியாவே தவிர்க்கிறார் போல. நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க, நம்ம எதையோ ஒன்று வந்துட்டு வேற இன்டென்ஷனில் சொல்ல அவங்க அதை வேற அவங்களுக்கான ஒரு கமர்ஷியல் விஷயத்துக்காக அதை வேற மாதிரி பேப்பரில் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு வம்புன்னு அவர் வந்து போய் பேட்டியே கொடுக்கறதுல இன்டர்வியூஸ் அவாய்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கான மீட்டே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இது சனம் ஷெட்டி அவர்கள் விஷயத்துலையுமே நடந்து அந்த அஜெண்டாவுக்கும் ஏஜென்ட்டுக்குமான அந்த ஒரு விஷயமா அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஸோ தமிழ்நாட்டு ஜனங்க அதுலேயும் இல்லாமல் இன்னொரு அமீர் அவர்கள் எனக்கும் ஹர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நானுமே என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து பெரிய ஃபேன்லாம் கிடையாது, விஜய் சாரோட பெரிய ஃபேன் கிடையாது. அகைன் இந்த படத்தை நானும் பார்க்கணும்னு நினச்சது நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட படம், அந்த பெருமையோட பார்க்கணும்னு நினச்சேன். அந்த படம் எப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத வரை நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட ஒரு மாஸ் ஃபில்ம். இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போகிறது இல்லைன்னு ஒரு பெருமையோட கெத்தோட எங்கள் பசங்களுக்குமே பாடுறேன் எங்கள் தமிழ்நாட்டு சிஎம்டா படம் நடிச்சிருக்காரா, எந்த ஸ்டேட்டில் வந்து எந்த சிஎம் இவ்வளோ கெத்தாக இருக்காரு, படம்லாம் பண்ணியிருக்காரு பாரு, அவர் ஹீரோவும் இருக்காரு இப்போ சிஎம்மாவும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தோட அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சது தான் நானுமே நினச்சேன். அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிறைய லேடிஸ் அந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேன்ஸாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டு ஆடியன்ஸை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையும் நீங்கள் ஜோக்கர்னு சொல்கிறீங்களா? அகெயின் அண்ட் அகெயின் அப்போ படம் போய் பார்த்தவங்க எல்லாம் முட்டாள் கூட்டம்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இதைத்தான் அமீர் அவர்களும் பேச்சில் சொல்கிறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பேசும்போது மற்ற ஸ்டேட்லாம் நீட் பற்றி யோசிக்கல, ஆனால் எப்பயுமே கொஞ்சம் கூர்ந்து யோசிக்கிற அறிவு வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தான் இருக்குது, அந்த பொட்டென்ஷியல் தமிழ்நாட்டுக்கே உரியது, அதனால தான் நம்ம எல்லாத்துலேயுமே அலசி ஆராய்ஞ்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இது பாராட்டத்தக்க ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னாலுமே அதை பாலிடிக்ஸ்குள்ளே அகைன் கொண்டு வந்து அமீர் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அப்படி சொன்னாங்க, தமிழ்நாட்டு ஜனங்க அலசி ஆராய்ஞ்சு தான் டிசைட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க, அதெல்லாம் பழசாய் போச்சு, அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு அப்படின்னு அவர் எலெக்ஷனை மீன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா எலெக்ஷனை மீன் பண்ணி அவர் வந்து அப்படின்னு அவர் சொன்னாரு, அதெல்லாம் மாத்திக்கணும், இனிமேல் அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், அதெல்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி யோசிச்சு ஜனங்களாம் இப்போ தேட்டர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, தேட்டர் இருக்கிற தெருவில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னது. திருப்பி நீங்கள் எலெக்ஷனை மீன் பண்ணுறீங்க. எலெக்ஷனில் ஜனங்க கொண்டு வந்த சிஎம்னு அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து கொடுத்து விஜய் சாரை உட்கார வச்சிருக்க அந்த ஓட்டிங் சிஸ்டமையும் இல்லை அந்த ஓட்டு போட்ட மக்களையோ ஒரு கூட்டம் ஓட்டு மிஷினே ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால சிஎம் வின் பண்ணிட்டாருன்னு, ஒரு கூட்டம் பசங்களை
ஏமாற்றி ஓட்டு போட வச்சு சிஎம் ஆயிட்டாரு, ஏமாற்றிட்டாரு, பசங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாருன்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி யோசிக்கிற தன்மையை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு போயிடுச்சு. பழைய மாதிரி ஜனங்க யோசிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஜனங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி ஜனங்க வந்து மாற்றி ஒரு மாதிரி முட்டாளாயிட்டு ஓட்டு போட்டுட்டாங்க, முட்டாளாக யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெங்கடாஜலபதி அவர் ஒருத்தர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறார், அவரும் அந்த மாதிரி தான் சொல்லிடு. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ஜனங்க மொத்தமாகவே முட்டாளாயிட்டாங்கன்ற லெவலில் தான் விமர்சிக்கிறீங்க இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை வச்சு அப்படின்னும் போது அது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் முட்டாள் அப்படின்னு சொன்னால் இப்போ போன 5 வருஷத்துலையோ இல்லை 70 வருஷமாக கட்சி நடத்தக்கூடிய டிஎம்கேவோ நீங்கள் வந்து அவங்களோட பெரிய கட்சின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கட்சியிலையும் தப்பு நடந்திருக்க தானே செய்யுது. தப்புன்றதை விட ஊழல் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியில் நடக்கும்போதே அவங்க போய் படம் பார்த்துருக்காங்க, கூலி படம் பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, இல்லை வெளிநாட்டில் இருந்தாங்களா, கேள்வி கேட்கலையா, உள்ளூரில் இல்லையா, அப்போல்லாம் இவங்க படமே ரிலீஸ் பண்ணலையா, இவங்க டேரக்டராக வேலை செய்யலையா, இல்லை இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்துடலாமா சிஎம் அவர்கள்கிட்ட சொல்லி, எங்கள் தமிழ்நாட்டில் எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் இல்லை டெல்லியிலையோ இல்லை இந்தியாவில் எந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த மாதம் இல்லை எவ்வளோ நாள் அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதோ அப்போ வந்து எந்த படமும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் ஜனங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஜனங்க தேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்துடலாமா? எனக்கு புரியல. இப்படி புரிஞ்சவங்க பாதி, புரியாதவங்க பாதி அறகுறையாக பேசி இருக்கிற குழப்பத்தை ஜாஸ்தியாக்குறீங்களே தவிர அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையோ தெளிவான ஒரு விஷயத்தையோ யாருமே ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தெரியல. இது அந்த ஃபேர் நைட் பேன் நைட்டுங்கிற விஷயமே எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. தயவுசெய்து அதை புரிஞ்சுட்டு ஏன் வந்து சிஎம் குரல் கொடுக்கலான்றத பேசுங்க. சிஎம் குரல் கொடுக்கறதோ தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு குரல் கொடுக்கறதோ நம்ம ஃபேர் நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணோனாலே நம்ம நீட்டை சப்போர்ட் பண்ணுறோன்ற இடத்துல அது போய் நின்றுடும். அப்போ நம்ம திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் நீட் வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து வாக்குறுதியாக கொடுத்து எலெக்ஷனில் வின் பண்ண போன கவர்மெண்ட் வந்து அது ஒன்றுமே செய்யல 5 வருஷமா. இப்போ திடீர்னு முளைச்சி வரல இந்த நீட்டு. இது இருக்குது, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கோம்னா நம்மளா டக்குன்னு போய் வாயை விட்டு வம்பல மாட்டினோம்னா நீட்டுங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும்னு சொல்லும்போது இதுக்கு 50% அது நீட் வேணுன்றவங்களும் இருக்கிறாங்க, வேணான்றவங்களும் இருக்காங்க. இது 50 அது 50 இருக்குது. ஸோ இது எப்படி கவர்மெண்ட் கொண்டு போகுது, இல்லை ஜனங்க இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இல்லை ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் இதை எப்படி அணுக போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி குழப்பத்தை கொண்டு வந்து இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடாதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் காட்டும், அது சேனல் இருக்கும் உங்களுக்கு தான் காட்டும், பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு காட்டாது. அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட் ஆனால் சேனல் வச்சிருக்கவங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஹைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ரீச் ஆகும். அப்போ தான் நிறைய ஆடியன்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது புரியும். புரியாமல் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அதுக்கு புரியாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.